முதல்ல அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன். கடைசியில தான்டா தெரியும் அண்ணனே பைத்தியம்னு சொன்ன பாருங்க. அது ரொம்ப குத்தி குடஞ்சுதான் இருக்கு. அண்ணனை பார்த்து இப்படி பைத்தியம்னு சொல்லிட்டேன்ட்டு. அதே மாதிரி இவர் வந்து ஆரம்பத்துல நம்ம அண்ணன் சொல்லுதுல ஏதோ ஒரு சிலர் பொய் இருக்கு மாதிரி தெரியுது. அப்படி அண்ணன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு தோணும். இப்ப என்னன்னா இல இவன் பேசுறது பூரா பொய்யாத்தாமல இருந்திருக்கு அப்படின்னு எல்லாமே பொய்யா அப்படின்னு பேசுற கொஞ்ச நஞ்சம் மட்டும் பொய் இல்ல, பூராமே பொய்தாங்கிறது இப்ப தெரியுது எங்களுக்கு. நல்ல வேலை வெளியில வந்துட்டோம்னு நினைக்கும். மானமங்கப்படாம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ஆமா ஆமா ஆமா. இப்ப அங்க இருக்கவனு பாருங்க மானவங்கப்பட்ட மாதிரி தெரியல அவனுக்கு. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல. இல்ல இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு புதிய நிர்வாகிகள் போட்டிருப்பாங்க அல்லது இருந்தவங்க அங்க இருப்பாங்க இல்லையா, முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏனே நீங்க போகும்போது நாங்களும் கூட வந்திருக்கலாம்னே, நீங்க போயிட்டிய மாவட்ட செயலாளருங்கிறது எங்களுக்கு தாரம்னாங்க, அதனாலதான் உட்கார்ந்தோம். ஆனா தலகாட்ட முடியலண்ணே. தலகாட்ட முடியல. ஒரு நாளைக்கு ஒரு ஏன்னா முன்னாடியாவது வாரத்துக்கு ஒரு பொய் விடுவாரு. இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு கதை விடுதாருண்ணே. தாங்க முடியலண்ணே. அணையப்புற விளக்கு பிரகாசமா எரியுத மாதிரி ஓவரா கப கப கபன்னு எரியுதாரு, என்னன்னே தெரியலண்ணே அப்படிங்கானோ.